வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரல் கடந்த சில பதிவுகளாக இந்த தூல உடல், ஆவி உடல், இதனுடைய செயல்பாடுகள் இவற்றை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆவி உடல் என்பதுதான் பலராலும் பேய் என்றும் பிசாசு என்றும் அலகை என்றும் வேதாளம் என்றும் குறிப்பிடப்படுகிறது என்பதை முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். இது தனியாக ஒன்று அல்ல. வாழ்கின்ற மனிதர்களுக்கு இந்த இரண்டும் சேர்ந்தேதான் இருக்கிறது. தூல உடல் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஆவி உடலை எவரும் நினைப்பதில்லை. அதற்கென்று ஒரு பெயர் இருக்கிறது என்ற நினைவும் யாருக்கும் வருவதில்லை. அவர்கள் பார்ப்பது முழுவதுமே இந்த வெளியே தெரிகிற இந்த ஸ்தூல உடலைத்தான் பொதுவாக மனிதர்கள் பார்க்கிறார்கள். திவ்ய திருஷ்டி என்று சொல்கிற அந்த நுட்பமான பார்வை உடையவர்கள் ஒரு மனிதனுடைய ஆவி உடலை பார்க்கிறார்கள். இதற்கு மேலான ஞான நிலை பெற்றவர்கள், உயர்ந்த ஞானிகள் உள்ளே இருக்கிற ஜீவனை பார்க்கிறார்கள். இவையெல்லாம் நம்முடைய ஞானிகள் தங்களுடைய பாடல்களில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவான மானிடன் இந்த தோல உடலை பார்க்கிறார். ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வீட்டை பார்க்கிற நபர் அந்த வீடு முழுமை பெற்றுவிட்டது, அதில் விதவிதமான வண்ண பூச்சுக்களை பூசி அலங்காரங்களை செய்து மிக அற்புதமாக கண்களை கவர்கின்ற விதமாக அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். அதை பார்க்கின்ற மனிதன் அந்த வண்ணங்களையும் பூச்சுக்களையும் அதில் உள்ள வேலைப்பாடுகளையும் மட்டுமே பார்க்கிறார். இதை ஒரு கலைஞன், ஒரு கட்டட கலைஞன் என்று வைத்து கொண்டால் அவன் பார்க்கிற போது, அல்லது சற்று அறிவிலே ஆழ்ந்து சென்றவர்கள் பார்க்கும்போது, இந்த கட்டடம் கல்லால் கட்டப்பட்டதா செங்கலால் கட்டப்பட்டதா, இதற்குள்ளே செங்கல், கம்பிகள், அந்த காலங்கள் என்றால் சுண்ணாம்பு, கருப்பட்டி, கடுக்காய், கோழி முட்டை இவற்றால் வீடுகள் கட்டப்படும். இவற்றை ஆய்வு செய்வான். அந்த கலை உள்ளவன் என்னென்ன பொருள்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உண்மை. அது உள்ளே செங்கலும் சுண்ணாம்பும் சிமெண்ட்டும் இப்படி பல பொருள்களெல்லாம், மணல், கம்பி என்று பல பொருள்களை மட்டும் அது வைத்து கட்டியிருக்கிற போது அந்த வீட்டிலே ஒரு கவர்ச்சி இருக்காது. அதன் பிறகு இந்த வேலைகளெல்லாம் செய்த பிறகுதான் அது ஒரு உள்ளே இருக்கிற காட்சிகளெல்லாம் மறைந்து வேறு ஒரு காட்சியாக இருக்கிறது. இதற்கு அப்பால் இருக்கிற அந்த உயிர் என்பதை பார்ப்பது என்றால், அங்கே இருக்கிற செங்கல் ஓர் இடத்திலிருந்து வந்திருக்கும், மணல் ஓர் இடத்திலிருந்து வந்திருக்கும், சுண்ணாம்பு ஓர் இடத்திலிருந்து வந்திருக்கும், பல பொருள்களும் பல இடங்களில் இருந்து வந்திருக்கும். அவையெல்லாம் பஞ்சபூதங்களுடைய தன்மை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிறவன் ஞானி. இதற்கு மூலமான பஞ்சபூதம் என்ன என்ற பார்வையில் அவன் ஜீவனை பார்க்கிறான். இப்படி ஒரு பொருளை 3 விதமாக பார்க்கின்ற நிலை இருக்கிறது. ஒரு பொழுது உன்னார் உடம்போடு உயிரை,
ஒருபொழுது உண்ணார் உயிருள் சிவனை, ஒருபொழுது உண்ணார் சிவன் உரை சிந்தையை, ஒருபொழுது உண்ணார் சந்திரப்பூவையே என்று திருமூலர் பெருமான் இதை ஒரு அதிநுட்பமான பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த மனிதர்கள் இன்னொரு மனிதனை பார்த்தாலும் தன்னைத்தானே சிந்தித்தாலும் இந்த உடம்பை தாண்டியவர்கள் பார்ப்பதில்லை. உண்ணுதல் என்றால் நினைத்தல். ஒருபொழுது உண்ணார் உடம்போடு உயிரை, இந்த உடம்பை ஆட்டுகின்ற உயிர் என்பதை இவர்கள் சிந்திப்பதே இல்லை. ஒருபொழுது உண்ணார் உயிருள் சிவனை, அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த சிவன் என்ற ஒரு மாபெரும் சக்தியை, உயிரை பார்ப்பதே இவர்களுக்கு கடினமான வேலை என்றால் சிவனை பார்ப்பது என்பது இன்னும் கடினமான வேலை. அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையிலும் இருக்கிறார். எங்கும் நிறைந்த ஒரு பொருள் சிறப்பாக எங்கே இருக்கிறது என்றால் நினைக்கின்ற மனிதனுடைய சிந்தையிலே அவர் இருக்கிறார். ஒருபொழுது உண்ணார் சிவன் உரை சிந்தையை என்று நமக்கு எளிதான வழிகளை எல்லாம் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். ஒருபொழுது உண்ணார் சந்திரப்பூவையே, இந்த சந்திரப்பூ என்பது யோக நிலையில் சொல்லப்படுவது. அந்த சிரசு என்ற சகசர தளத்திற்கு மேலே இருப்பது சந்திர மண்டலம் என்று யோக நூல்கள் கூறுகிறது. அந்த சந்திர மண்டலத்தில் தான் அமுதம் பெருகுகிறது. இவையெல்லாம் அனுபவத்தால் நம்முடைய நாட்டு யோகிகள் கண்டு கூறிய விஷயங்களே தவிர ஏதோ ஒரு அனுமானத்தில் மனம் போன போக்கிலெல்லாம் எந்த ஒரு விஷயங்களும் நம்முடைய முன்னோர்களால் கூறப்படவில்லை என்பதை பலர் அதை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய அனுபவங்களும் அப்படியே தான் இருக்கிறது. பொதுவாக நான் கூறுகின்ற விஷயங்களில் சிறிதளவேனும் ஆராய்ச்சி செய்து அதை நான் அனுபவ ரீதியாக கண்டாலன்றி அந்த விஷயங்களை நான் பிறருக்கு கூறுவதில்லை. அது ஆரம்பம் முதல் என்னுடைய பழக்கம் அவ்வாறு இருக்கிறது. படித்ததை அப்படியே நான் பிறருக்கு கூறிவிட்டு செல்லக்கூடிய வழக்கம் எனக்கு இல்லை. நான் இந்த யோகத்திற்கும் ஞானத்திற்கும் பல பிறவிகளாக முயன்று அதில் நான் பட்ட அனுபவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இவற்றையெல்லாம் சொல்லாமல் போய்விடுவது என்ற ஒரு மனநிலையில் இருந்த நான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இறைவனால் தூண்டப்பட்டு இந்த உண்மைகளை நான் பிறருக்கு சிறிதளவேனும் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். அதிலும் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்துவதற்கு இறைவன் அனுமதிப்பதில்லை. அதையும் நான் முயற்சி செய்து பார்த்திருக்கிறேன். எந்த ரகசியம் வெளியே வர வேண்டுமோ அது மட்டும்தான் வரும். ஏனென்றால் இவையெல்லாம் தேவ ரகசியங்கள் என்று கூறப்படுகிற காரணத்தால் அனைத்தையும் கூறிவிட முடியாது. ஜோதிடத்திலும் அதுபோலவே அனைத்தையும் நாம் கூறக்கூடாது என்றும் கூறிவிட முடியாது என்றும் 2 கருத்துக்கள் இருக்கிறது. அவையெல்லாம் தனி கதைகள். அவ்வாறு இந்த சந்திர மண்டலம் என்பது சிரசிலே இருக்கிறது. அந்த சந்திர மண்டலத்திலிருந்து அமுதம் பெருகி வருகிறது. ஆகவேதான் சிவபெருமான் சந்திரனை தலையிலே சூடியிருக்கிறார் என்றெல்லாம் இதற்கு யோக விளக்கங்கள். யோக விளக்கம்தான் அடிப்படை. நான் முன்பே கூறியது போல ஒரு வீடு என்றால் உள்ளே இருக்கிற செங்கல், சுண்ணாம்பு, கம்பி, ஜல்லிக்கற்கள், மணல் இவைதான் அடிப்படை. அதற்கு மேலே இருக்கிற வண்ணப்பூச்சுக்கள் அது மனிதனை கவருகிறது. அது இந்த சுவர்களுக்கு ஒரு உறுதியை தருகிறது. அவ்வளவுதான். அதைப்போல யோகம், உடம்பு யோகம் என்பதுதான் அடிப்படை. அதில் இந்த சந்திர மண்டலம் இருக்கிறது. அனைத்துமே நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது.
அந்த சந்திரப்பூவை இவர்கள் நினைப்பதில்லை என்று கூறுகிறார். சிவன் உரை சிந்தை என்று நமக்கு எளிதான வழி இறைவனை நாம் அடைவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் உன்னுடைய சிந்தையே அந்த இறைவனுக்கு கோயிலாக அமைகிறது என்று நம்முடைய ஞானிகள் எளிதான வழியை நமக்கு காட்டினார்கள். தன்னுடைய உடலையே கோயிலாக இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இலன் ஓர் கைமாறே என்று திருவாசகம் கூறுகிறது. நினைப்பவர் மனம் கோயிலாய்க் கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக் கூத்தனை தினைத்துணைப் பொழுதும் மறந்து உய்வனோ என்று தேவாரத் திருமுறைகள் கூறுகிறது. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே பொக்கு நிற்பான் பொன்னார் சடைப் புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தமை நாணியே என்று மிகப்பெரிய ஞானியான திருமூலர் பெருமான் கூறுகிறார். இவற்றுக்கெல்லாம் மிகுந்த விரிவான விளக்கங்கள் தேவை. நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த ஆவி உடலுடைய செயல்கள். இந்த ஆவி உடல் தான் அடிப்படை சக்தியாக இருக்கிறது. மேலே இருக்கிறது இந்த தூல உடல். அந்த இந்த இரண்டிற்கும் அப்பால் இருப்பது உயிர். இந்த உயிருக்கும் ஆன்மாவிற்கும் வேறுபாடு உண்டு என்பதை அந்த ஞான நிலைக்கு சென்றதில் ஆழமாக செல்பவர்களுக்கு இந்த பாடம் போதிக்கப்படுகிறது. இந்த உயிர் என்பது பிராணசக்தி. இந்த பிராணசக்தியை உயிர் என்று சொல்கிற வழக்கமும் இருக்கிறது. ஆனால் அதுவே ஜீவனாக ஆகாது. இந்த ஜீவன் என்பது அதிலும் அதி நுட்பமாக இருக்கிறது. பிராணன் என்பது 5 பூதங்களில் ஒன்றான அந்த காற்றினுடைய ஒரு பகுதி தான் அது பிராணன் என்று சொல்லப்படுகிறது. பிராணவாயு என்று நாம் சொல்லுகிறோம். அதை நூல்கள் பிராணன் என்றே குறிப்பிடுகிறது. அது பஞ்சபூதங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த ஜீவன் மிக மிக நுட்பமானது. இவற்றை பற்றி கூறுகின்ற போது இது காற்றால் அலைக்கப்படாதது, நீரால் நனைக்கப்படாதது, நெருப்பால் எரிக்கப்பட முடியாதது, எந்த ஒரு கூரிய ஆயுதங்களாலும் அழிக்கப்பட முடியாதது. இது பிறப்பதில்லை, இறப்பதில்லை. இது ஒரு நித்திய வஸ்து என்று இந்த ஆன்மாவை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆன்மா எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது என்பதை திருமூலர் பெருமான் ஒரு பசு மாட்டினுடைய அந்த வாலில் இருக்கிற ஒரு முடியை எடுத்து அதனுடைய முனையை 1000 கோரிட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்து அதை ஒரு 1000 கோரிட்டால் எந்த அளவு நுட்பமாக இருக்குமோ அந்த அளவு நுட்பமாக இந்த ஆன்மா இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆகவே இதை எந்த கருவிகளாலும் காண்பது அரிது. இந்த ஞானக்கண் என்று இறைவனே கொடுத்தாலன்றி இவற்றையெல்லாம் காண்பது அரிது. இவற்றை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் கூற முடியாது. காரணம் என்ன என்றால் கண்ணால் பார்க்க இயலாத ஒன்றை, பார்க்காத ஒன்றை ஏற்றுக்கொள்வது மனித மனத்திற்கு ஒரு கடினமான செயல். அது கண்ணிலே தெரியவில்லை என்ற காரணத்தால் ஒன்று அது இல்லை என்று மறுக்கப்படும் அல்லது மூட நம்பிக்கை என்று தள்ளப்படும். இவ்வாறு செய்வதன் மூலமாக பலவிதமான உண்மைத்தன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். எந்த விஷயம் யாருடைய வாயிலிருந்து வந்தாலும் அதை நடுநிலையோடு கேட்டு ஆய்வு செய்வது என்பது ஒரு நிலை. அவ்வாறு செய்தால்தான் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரியவில்லை என்று உடனே அதை ஒதுக்கி விடுவதோ அதை தள்ளி விடுவதோ இப்படி செய்தால் எந்த ஒரு ஆய்வுகளும் எந்த ஒரு நுட்பமான விஷயங்களும் இந்த உலகத்திற்கு வந்திருக்காது. ஏன் எதற்கு என்று சிந்தித்து கொண்டு பலவிதமான ஆய்வுகளை செய்து முன்னோர்கள் கூறியவற்றை தங்களுடைய அறிவுக்கு தக்க அதை விசாரித்து நுட்பமாக அறிந்தால் உண்மை தெரியும்.
இந்த நிலையில் இந்த ஆவி உடலை பார்ப்பதில்லை. வெளியே இருக்கிற தோல், மாமிச உடலை மனிதர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஆவி உடல் தான் முதலில் உருவாகிறது என்பது ஞானிகளுடைய கூற்று. வெளியே இருக்கிற அந்த மண்பாண்டம் போன்ற இந்த உடம்பு உருவாவதற்கு முன்னாலேயே ஆவி உடலை உருவாக்கி விடுகிறார் இறைவன். இந்த ஆவி உடல் இந்த ஸ்தூல உடலுக்கு தக்கவாறு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். 1 வயது குழந்தையினுடைய ஆவி உடல் அந்த அந்த உடல் எந்த அளவுக்கு வெளி உடல் இருக்கிறதோ, அதை போன்ற அளவிலே இருக்கும். அதுவே 20 வயதானால் இந்த வெளி உடல் வளர்ந்துவிடும். அதைப்போல அந்த ஆவி உடலும் வளரும். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதை பல ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். பின்னால் வந்த ஆய்வாளர்களும் கூட இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பல வெளிநாட்டிலே இதை ஆய்வு செய்கிறார்கள். நம் நாட்டிலும் கூட பல ஆய்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஞானிகள் இவற்றை நிசாரமாக சொல்லி சென்று விட்டார்கள். பெரும்பாலும் மனிதருடைய நிலை இந்த உள்ளூர் புழக்கடை வேம்பு மருந்துக்கு உதவாது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். நம் வீட்டுக்கு பக்கமாக இருக்கிற வேப்ப மரத்திலே அளவில்லாத மருத்துவ குணங்கள் இருக்கிறது. இதை வெளிநாட்டுக்காரர்கள் பார்த்து அதற்கு காப்புரிமை எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த அளவு ஒரு உயர்ந்த ஒரு தன்மை உடையது. நம்முடைய புழக்கடையிலே இருக்கிற காரணத்தால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அது எங்கோ போய் அது வேறு ஒரு வடிவத்திலே வந்தால் மட்டுமே அதை மதிப்பது என்பது சமீப காலத்து வழக்கமாக மாறிப்போனது. அதனால் இந்த ஆவி உடலுக்கு உருவம் இருக்கிறது, அது வளர்ச்சி அடைகிறது என்றெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களும் கூறினார்கள். நம் நாட்டிலே ஏற்கனவே கூறிவிட்டார்கள். ஆவிகளுக்கு வண்ணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அது உயர்ந்த நிலையிலே இருக்கிற ஆவிகளுக்கு சுத்தமான வெள்ளை நிறமும், சிவப்பு நிறமும், கருஞ்சிவப்பு நிறமும், நீல வண்ணமும், மஞ்சள் ஒளியும், கருப்பு நிறமும் இந்த ஆவி உடலுக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த மனிதனுடைய மனம் எந்த அளவு பக்குவப்பட்டு இருக்கிறதோ, அதைப் பொறுத்து இந்த ஆவி உடல் அந்த நிறத்தை அடைகிறது. ஒரு நோய் ஒருவனுக்கு வருகிறது என்றால், ஆவி உடலிலே இந்த அவயங்கள் எல்லாம் நுட்பமாக இருக்கிறது. இருதயம் முதல் சிறுநீரகம், நுரையீரல், மூளை என்றெல்லாம் அந்த ஆவி உடலிலும் அனைத்து விஷயங்களும் அங்கிருந்து தான் இங்கு வருகிறது. ஒரு வீடு பலமிழக்கிறது என்றால் உள்ளே இருக்கிற கட்டுமானங்கள், அங்கே உள்ள செங்கல், கல் இவைகளெல்லாம் சரிந்தால் அந்த வீடு விழுந்துவிடும். அதைப்போல வெளிப்பூச்சுக்களை மட்டும் நாம் பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிற அந்த ஆவி உடலுக்குத்தான் நோய் முதலிலே வருகிறது என்பது நம்முடைய நாட்டு ஞானிகளுடைய அனுபவம். இதை கண்டு கூறக்கூடிய வைத்தியர்கள், நாட்டு வைத்தியர்கள், சித்த வைத்தியம் என்று இருக்கின்ற காலங்களிலே, இந்த வைத்தியர்கள் ஒரு மனிதனை அதிலும் வைத்தியத்தோடு இந்த ஞான சாஸ்திரங்களை, சரநூல் சாஸ்திரம், ஜோதிடம் போன்றவற்றை அறிந்தவர்கள் தான் வைத்தியர்களாகவும் இருந்தார்கள். வைத்தியம், ஜோதிடம், மாந்திரீகம் என்று பல கலைகளை ஒன்று சேர்த்தவர்கள் தான் இந்த கலைஞர்கள். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் 2, 3 நாள்கள் பார்ப்பார்கள். என்றைக்கு ஜுரத்திலே விழுந்தான் என்று கேட்பார்கள். ஆ இது சுவாதி நட்சத்திரமா? சரி, சுவாதி நட்சத்திரத்தில் உனக்கு ஜுரம் வந்திருக்கிறது. இத்தனை நாள் இருக்கும். இதற்கு ஜோதிட கணக்குகள் எல்லாம் இருக்கிறது. எந்தெந்த நட்சத்திரங்களிலே நோய்வாய்ப்படுகிறான், அது எத்தனை நாள் நீடிக்கும் என்றெல்லாம் நம்முடைய நாட்டு அறிஞர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதை நானே அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அந்த அந்த காலத்து சித்த வைத்தியர்கள் 2 நாள், 3 நாளைக்கு பிறகு அவர்கள் உடனே கேட்பது, எந்த நாளிலே இவனுக்கு ஜுரம் வந்தது என்று கேட்பார். அவர் உடனே பஞ்சாங்கமும் கையிலே வைத்திருப்பார். பஞ்சாங்கத்தை பார்ப்பார். சரி, திருவாதிரை நட்சத்திரமா? இந்த ஜுரம் உனக்கு இத்தனை நாள் நீடிக்கும் என்று கூறிவிடுவார்.
அதன் பிறகு அத ஓரிரு நாட்கள் கழித்து பார்ப்பார். ஜாதகத்தை எடுங்கள் என்று கூறுவார். ஜாதகத்தை பார்த்துவிட்டு, இப்ப எல்லாம் ஒன்றும் செய்யாது. பெற்றோர்கள் கவலையோடு இருப்பார்கள். இவனுக்கு 80 வயசு ஒன்றும் செய்யாது என்று அதற்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு சென்று விடுவார். அதுபோலவே ஒரு 10 நாள்கள் அந்த ஜுரம் இருக்கும். அந்த பத்திய மருந்துகள், செந்தூரம், பஸ்பம் இவைதான் அப்பொழுது என்னுடைய காலங்களில் அதுபோல தான் எங்களுக்கு வைத்தியங்கள் எல்லாம் இருந்தது. ஆங்கில மருத்துவம் எல்லாம் அதன் பிறகு வந்தது. இதை சாப்பிட்டு நோய் தீரும். அது மீண்டும் அந்த ஜுரமோ, அதுவோ வருவதற்கு ஆண்டு கணக்குகள் ஆகும். உடனே வந்துவிடாது. அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அதைப்போல இது போன்ற இந்த சித்த வைத்தியர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், அதிலும் சற்று தபசக்தி உடையவர்கள் சூட்சும உடலை பார்க்கிறார்கள். இந்த நோய் இருதயத்தில் இருக்கிறது, நுரையீரலில் இருக்கிறது, அல்லது உள் உறுப்புகளிலே வயிற்றிலே இருக்கிறது என்றால், அந்த சூக்கும உடலிலும் அந்த நோய் அங்குதான் ஆரம்பித்திருக்கும். அதை பார்த்து அதை சரி செய்கிறார்கள். இதிலே இன்னும் ஆய்வு செய்து சென்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு உடம்பிலே ஊனங்கள் இருக்கிறது, கண்ணிலோ, கைகளிலோ, கால்களிலோ இருக்கிறது என்றால், அந்த ஆவி உடலும் ஊனப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் இதில் ஆழ்ந்து சென்றவர்கள் கூறிய உண்மைகள். ஒரு மனிதன் கால் சற்று சாய்ந்திருக்கிறது, அல்லது காலிலே ஒரு சிறு வயதிலே இந்த போலியோ என்று சொல்வது போல ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்றால், அதை அந்த நுட்பமான பார்வையில் பார்க்கிறவர்கள், அந்த ஆவி உடலிலும் அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அப்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஆவி உடலுக்கு வைத்தியம் செய்கிற முறை என்பது நம் நாட்டிலே இருந்தது. ஏனென்றால் அதுதான் அடிப்படை. அதை சரி செய்தால் இங்கே வெளியே இருக்கிற உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யும். இந்த நுட்பங்களை நாம் அடியோடு இழந்து விட்டோம். நாம் அது முன்னேற்றம் என்ற ஒரு பெயரில் ஒரு விதமாக போய்க் கொண்டிருந்தாலும், அடிப்படை வேருக்கு நீரூற்றுதல் என்ற ஒரு செயல் போய், அது எப்படியோ மரம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கிறதே தவிர, மரத்துக்கு அடிப்படை வேருக்கு அடிப்படையாக இருந்தது வித்து. அந்த வித்தை உருவாக்கியவன் இறைவன் என்ற சிந்தனைகளெல்லாம் இன்று அநேகர் இழந்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த நிலையில் மனிதர்கள் வெளியே மட்டும் அவ்வப்பொழுது சிமெண்டை வைத்து பூசிக்கொண்டே கட்டடத்தின் உறுதித்தன்மையை ஆராயாமல் வெளிப்பூச்சுகளை பூசிக்கொண்டே இருப்பது என்பதுதான் இன்று நிகழ்வதாக நம்மால் அறிய முடிகிறது. அப்போது அவர்கள் அந்த சூக்கமூடலுக்கு அந்த நோயை தீர்ப்பதற்கு வழிகளை கண்டார்கள். சூக்கமூடலுக்கு நோயை எப்படி ஐயா தீர்ப்பது என்றால், அது கர்மத்தின் விளைவாக இவருடைய ஜாதகத்தின் மூலமாக அறிந்து, என்ன கர்மாவால் இவருக்கு இந்த 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கின்ற இடம். ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்பது அவனுடைய ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 4, 6, இந்த 8 என்பது தீராத துன்பம், பிணி, விபத்து கண்டங்கள் என்று அந்த 8ஆம் இடத்தை குறிப்பிடுவார்கள். இவற்றிலெல்லாம் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து, அந்த நோய் இவ்வாறு தான் வந்திருக்க முடியும். நோய் கொடுக்கிற கிரகம் எது என்றால், அதை வைத்துக்கொண்டு இந்த பகுதியில் இவனுக்கு பாதிப்பு இருக்கும் என்று கண்டுபிடிப்பார்கள். அதை தான தர்மங்கள் மூலமாக, இறை வழிபாடுகள் மூலமாக அந்த ஆவி உடலை சரி செய்கின்ற வேலை இருந்தது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். வெளியே தெரிகிற தூல உடம்புக்கு ஒரு ஜுரம் அடிக்கலாம், வயிற்று வலி வரலாம், நெஞ்சு வலி வரலாம். அதை முதலிலே நாடுவார்கள். அதுதான் நோய் நாடி. அதற்குள்ளே இருக்கிற சூக்கும உடலிலே அல்லது இவனுடைய கர்ம காண்டம் என்று சொல்கிற அந்த ஜோதிடம்தான் இதற்கு ஆதி முதல். அதனால்தான் நோய் நாடி, நோய் முதல் நாடி.
அதற்கு அடிப்படையாக உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் நாட வேண்டும். இது நடைமுறையில் செய்தார்கள். அதன் பிறகு அதை எறிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதைப்போல் இந்த நோய்க்கு முதல் காரணத்தை பார்த்து அதை சரி செய்து விட்டால் இந்த நோய் போய்விடும் என்று, அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவர் பெருமான் கூறினார். அதுபோல இந்த ஆவி உடலுக்குத்தான் இந்த நோய் வருகிறது. ஆவி உடலிலே வண்ணங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த கருநீல வண்ணமெல்லாம் கொடிய எண்ணங்கள் உடையவர்களுக்கு கருஞ்சிவப்பு இருக்கிறது என்றும், மிக மிக இருளான எண்ணம் உடையவர்களுக்கு கருப்பு நிறம் என்றும், நல்ல உயர்ந்த மனிதர்களுக்கு பொன் வண்ணம் என்ற மஞ்சள் வண்ணமும், சுத்தமான வெள்ளை நிறமும் கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு ஆவி உலக ஆய்வாளர், அவர் பல ஆவி உலக ஆய்வு, அது தவிர மாந்திரீகர்களோடு பல மாந்திரீகர்களோடு பழகியவர். இறுதி காலத்திலே அவர் அந்த பாதையெல்லாம் விட்டுவிட்டு சிவ வழிபாடு என்று வந்தார். அந்த காலத்திலே எனக்கு அவர் தொடர்பில் என்னோடு பழகியிருக்கிறார். அப்போது அவர் சில கட்டுரை குறிப்புகள் எல்லாம் எழுதியிருந்தார். அவற்றையெல்லாம் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பிகள் எல்லாம் என்னிடம் கொடுத்தார். என்னிடம் பல விஷயங்களை கலந்து பேசியது உண்டு. அவர் இப்போது மறைந்து விட்டார். அவருக்கு குரு பூஜை என்று நடந்தேற காலம் நடந்தது. அதில் என்னை தலைமை தாங்கி அவர்தான் நடத்த வேண்டும் என்று கூறி அது பல ஆண்டுகள் நடந்தது. இந்த நோய் தொற்று காலம் அப்படி இப்படி வந்து அது நின்று போய்விட்டது. அவர் கூறுகின்ற போது, இந்த ஆவிகளோடு பேசுவது, வைப்பது என்பதெல்லாம் அவருக்கு மிக எளிதான ஒரு செயல். அவர் என்ன கூறினார் என்றால், இந்த மோர்சிங் என்ற ஒரு வாத்தியம் இருக்கிறது. பௌர்ணமி நாளில் குளக்கரையிலே சென்று, இரவு நேரத்தில் இந்த மோர்சிங்கை வாசித்தேன். கூட்டம் கூட்டமாக ஆவிகள் போவதை நான் பார்க்கிறேன் என்று அவர் எனக்கு என்னிடம் கூறியிருக்கிறார். அதில் பெரும்பாலும் வெள்ளை நிறமான அவர் நிறத்தை கூறுகிறார். வெள்ளை நிறத்திலே நான் பார்க்கிறேன். அதுபோக இப்படி பலவித வண்ணங்களையும் அவர் கூறுகிறார். இதை ஆய்வு செய்தவர்கள் கூறியதும் எனக்கு தெரியும். கண்ணால் கண்டவர்களும் அதை உறுதி செய்கிறார்கள். இப்படி இந்த ஆவி உடல் தான் பிரதானமாக இருக்கிறது. இந்த ஆவி உடலும் அழிந்து போகும் என்பதை அனைவரும் அறிவதில்லை. அடுத்த பிறவி என்று ஒன்று வந்தால், இந்த ஆவி உடலோடு பல உலகங்களிலே வாழ்கிறார்கள். ஆவி உலகம் என்ற நிலையில் ஒரு அடுக்கிலே வாழ்கிறார்கள். அதிலும் நான் முன்பே கூறியிருப்பேன். முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்றெல்லாம் தரங்கள் இருக்கிறது. அந்த நிலையில் வாழ்ந்து மீண்டும் இவருக்கு ஒரு பிறவி கிடைக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், அந்த பழைய ஆவி உடலை முற்றிலுமாக அழித்துவிட்டு, புதிய ஆவி உடல் அவருடைய கர்ம கணக்குகளை பார்த்து, இவருக்கு எந்த விதமான ஆவி உடலை கொடுக்க வேண்டும், அதற்கு என்ன வெளி உடல் கொடுக்க வேண்டும், ஆணாகவோ, பெண்ணாகவோ, இப்படி எப்படி கொடுக்க வேண்டும், என்னென்ன சுகதுக்கங்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டும், அந்த பிறவி முழுவதும் ஜனனம் தொடங்கி மரணம் வரை இவர் என்னென்ன அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மனுடைய வேலையாக இது இருக்கிறது. பாவ புண்ணிய கணக்குகள் சித்திரகுப்தரிடம் இருக்கிறது. அந்த சித்திரகுப்தரிடமிருந்து இவருடைய டேட்டாக்கள் எல்லாம் பிரம்மாவுக்கு வருகிறது. இன்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் கம்ப்யூட்டர் மூலமாக நடப்பதை. அந்த காலங்களிலே மிக மிக எளிதாக இந்த வான்வெளியிலே ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாற்றம் இருந்தது. மனிதர்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்ச்சி இல்லாத காரணத்தால் இவற்றை மூடநம்பிக்கை பட்டியலிலே தள்ளிவிட்டார்கள். சித்திரகுப்தன் கணக்கை எழுதுகிறார் என்று ஆதிகாலம் தொட்டு நம்பிக்கை இருக்கிறது. அவர் தேவலோக கணக்கு, மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறார் என்ற நம்பிக்கை ஆண்டு கணக்கிலே நம் நாட்டிலே இருந்தது, இருக்கிறது. இப்போது மிக மிக குறைந்து போய்விட்டது. காரணம் என்னவென்றால், மனிதர்கள் அதனுடைய அடிப்படை பொருளை உணரவில்லை. ஆகவே இவையெல்லாம் சாத்தியமா? இது என்னய்யா சும்மா ஏதோ சித்திரகுப்தராம் எங்கோ கணக்கு எழுதுகிறாராம், அவர் பிரம்மனுக்கு தகவல் தெரிவிக்கிறார்,
அந்த பிரம்மா அதை பார்க்கிறார் என்று மேம்போக்காக விட்ட காரணத்தால் பல உண்மைகள் போய்விட்டது. இவற்றையெல்லாம் நான் பல காலங்கள் ஆய்வு செய்திருக்கிறேன். அதில் உண்மை இருக்கிறது என்று நான் உணர்ந்த காரணத்தால் நான் கூறுகிறேன். ஞானிகளெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அவற்றை அப்படியே எடுத்து நான் கூறவில்லை. என்னுடைய வாழ்விலே அவற்றை நான் ஆய்வு செய்து, ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த அளவு உண்மைகள் ஆழமாக வேரூன்றி கிடக்கிறது என்பதை பார்த்த பிறகு நான் இதை கூறுகிறேன். ஆகவே இந்த புதிய உடல் உருவாகும்போது, புதிய ஆவி உடலும் உருவாகிறது. நல்வினை பயன் இருந்தால் அந்த ஆவி உடலிலே நல்ல ஒரு நோயற்ற நிலையும், செல்வ செழிப்பான நிலையும், மகிழ்ச்சியான நிலையுமெல்லாம் அந்த பிரம்மா இவனுடைய கர்மாவை அடிப்படையாக வைத்துத்தான் செய்கிறார். தவிர பிரம்மாவுக்கு விருப்பு வெறுப்பு என்பதில்லை. சித்திரகுப்தனுக்கு விருப்பு வெறுப்பு என்பதில்லை. இறைவனுடைய நிர்வாகிகளுக்கு விருப்பு வெறுப்பு என்பதெல்லாம் இல்லை. அனைத்திற்கும் இந்த மனிதனுடைய செயல்கள்தான் காரணமாக இருக்கிறதே தவிர, இறை நிர்வாகத்திற்கு இவர் வேண்டியவர், வேண்டாதவர் என்றெல்லாம் எந்த விதமான ஒரு பாரபட்சங்களும் இல்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் பெருமான் மிக நுட்பமாக பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்று கூறிவிட்டார். இதற்கு மிக ஆழமான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. இவன் செய்த செயல்கள்தான் இவனை பெருமைப்படுத்துகிறது, சிறுமைப்படுத்துகிறது. இறைவன் பார்த்து வேண்டியவர், வேண்டாதவர் என்றெல்லாம் இறைவன் யாருக்கும் செய்வதில்லை. இவன் செயல்களே இவனுக்கு மறுபிறவிக்கு வித்தாகிறது. அந்த பிறவியை அனுபவித்துக் கொண்டிருக்கும்போது செய்கின்ற செயல் அடுத்த பிறவிக்கு வித்தாகிறது. ஆகவே நன்மையும் தீமையும் தான் தர வருமே என்றெல்லாம் கூறுவார்கள். இது நான் விளக்கி கூறுகிறேன். 15 முதல் 5லிருந்து 15% மனித சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுதந்திரத்திற்குள் இவன் செய்கின்ற காரியங்கள் தான் மறுபிறவிக்கு வித்தாகும். ஏனைய 85% முதல் 90% வரை இவன் விதிக்கப்பட்ட வாழ்வைத்தான் வாழ முடியும். அந்த 5, 10 மிக நல்ல ஒரு ஞானம் பெற்றவர்களுக்கு 15 என்று சுதந்திரம் போகும். அதற்கு மேல் பரிபூரண ஞானம் உடையவர்களுக்கு அந்த எல்லை கூடிக்கொண்டே போய் ஒரு முற்றிலும் சுதந்திர நிலைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். இவற்றை நான் பின்னர் விளக்குகிறேன். மேலும் இதை தொடரலாம். நன்றி.